இந்த நாளிலே என்னுடைய வே ஆஃப் ப்ரீச்சிங் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். கொஞ்சம் கதம்பமாக அங்கும் இங்குமான கர்த்தருடைய வார்த்தைகளை நான் பேசுகிறேன். அந்த வசனத்தை எடுங்க, இந்த வசனத்தை எடுங்கன்னு நான் உங்களை சொல்ல போகிறதில்லை. அப்படியே நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே அந்த வசனத்தை ரிசீவ் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எரோமியா தீர்க்கதரிசி எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு சப்ஜெக்ட். எரோமியா அவருடைய ஊழியத்தை நான் ரொம்ப நேசிக்கிறேன். அழுது புலம்பி ஊழியம் செய்கிற ஒரு பெரிய ஊழியக்காரர். தாயின் கற்பத்திலே வெளிப்படும் முன்னமே அறிந்து, தாயின் கற்பத்திலே வெளிப்பட்ட நாளிலிருந்து பரிசுத்தப்படுத்தி ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாய் ஆண்டவர் கட்டளையிட்டார். இங்க உட்கார்ந்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் தாயின் கற்பத்தில் உருவாகும் முன்னமே, தாயின் கற்பத்திலிருந்து வெளிப்படும் பொழுதே கர்த்தர் நம்மை அழைத்து தெரிந்து கொண்டார். விசுவாசிக்கிறவங்க ஆமென்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவர் சின்ன வயசுலேயே ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைக்கிறாரு. அப்பொழுது எரோமியா சொல்றாரு, நான் சின்ன பையன், நான் சிறியவன், எனக்கு இந்த பெரிய ஊழியத்தை கொடுக்குறீங்களே, நான் எப்படி இந்த ஊழியத்தை செய்வேன், என்னால் இது முடியாது என்பது போல அவர் சொல்றார். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ சின்ன பிள்ளைன்னு சொல்லாத, நான் உனக்கு கட்டளையிடுகிறவைகள் எல்லாம் இந்த ஜனங்களுக்கும் இந்த தேசங்களுக்கும் நீ பேசுவ அப்படின்னு எரோமியாவை அவர் எக்யூப் பண்றார். நான் ஊழியர்களுக்கு சொல்றேன், நீங்க செய்ய முடியாது என்று நினைக்கிற ஒரு வேலையை உங்களுக்கு கொடுத்து அதை செய்கிற பலனையும் கொடுக்கிறவர் தான் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. உங்க அறிவுக்கு அப்பாற்பட்ட விதத்துல ஆண்டவர் உங்களுக்கு ஒன்று சொல்லி அதை எப்படி செய்யணும்னு உங்களை போதிச்சு அவர் நடத்துவார். உங்களுடைய திறமைக்கு மிஞ்சின ஒரு வேலையை உங்களுக்கு செய்ய சொல்லி அதற்குரிய திறமையை கொடுக்கிறவர் தான் நான் பிரசங்கிக்கிற இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. எரோமியா சொன்னாரு, இது என்னால முடியாது என்று சொன்னாரு. நான் உன்னை செய்வேன்னு சொல்லி அந்த ஊழியத்துக்கு ஆண்டவர் கொடுக்கிறதை பார்க்கிறோம். இடிக்கவும் கவிழ்க்கவும் நாட்டவும் கட்டவும் ஜாதிகளுக்கும் ஜனங்களுக்கும் நான் உன்னை அதிகாரியாக, அதிகாரம் உள்ளவனாக நான் உன்னை வைக்கிறேன் அப்படின்னு சொல்றார். அவர் ரொம்ப பயப்படுறார். அவர் சொல்றார், இந்த ஜனத்துக்கு எதிரே உன்னை இரும்பு தூணாக, வெங்கல அலங்கமாக, அரணிப்பான ஒரு பட்டணமாக இந்த தேசத்துக்கு முன்னாடி நான் உன்னை வைப்பேன் அப்படின்னு சொல்றார். ஊழியத்துல அப்படி வந்துட்டார். ஆண்டவர் சொல்லி ஊழியத்துக்கு வந்துட்டு ஊழியத்துல பல பாடுகளை அவர் சந்திக்கிறார். அதனுடைய உச்சம் என்னவென்றால் அவர் சொல்றாரு, எரோமியா 15:10 சொல்றாரு, என் தாயே, தேசத்துக்கெல்லாம் வழக்குக்கும் வாதுக்கும் உள்ளானவனாய் இருக்கும்படி என்னை ஏன் நீ பெற்றாய் என்று அவர் கேட்கிறார். சோத்தரிக்கிறோம். என்னை ஏன் நீ பெத்த? இப்ப ஏற்பட்ட ஊழியத்தில் நான் வந்துட்டேன். தேசத்துக்கு வழக்கும் வாதும் நான் சந்திக்கிறேன். இந்த ஊழியத்தில் என்னால் பிரகாசிக்க முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியல. எல்லாராலும் நான் சபிக்கப்படுறேன், எல்லாராலும் நான் ஏசப்படுறேன். நான் ஏன் பிறந்தேன், நான் எதுக்காக நான் இந்த ஊழியத்துக்குள்ள வந்தேன் அப்படின்னு அவர் புலம்புறத பார்க்கிறோம். இந்த பிரசங்கம் பண்ற நான் ஆண்டவருடைய சமூகத்தில் அழுதிருக்கிறேன். எனக்கு திறமையே இல்லை ஆண்டவரே, எனக்கு அறிவே இல்லை, நான் ஏன் இந்த உலகத்தில் பிறந்தேன், நான் யாருக்கும் பிரயோஜனம் இல்லை, நான் யாருக்கும் உபயோகமானவன் அல்ல. அந்த ஊழியக்காரர் எப்படி பிரகாசிக்கிறார், இந்த ஊழியர் எப்படி பிரகாசிக்கிறார், கொஞ்சம் கூட எனக்கு அந்த விதமான திறமை இல்லை. நான் ஏன் பிறந்தேன், நான் பிறந்திருக்கவே கூடாது அப்படின்னு என் பிறப்பை குறித்து நானே வேதனைப்பட்ட அந்த காலகட்டங்கள். ஏனென்றால் ஊழியத்தில் வந்த அந்த போராட்டம், ஊழியத்தில் வந்த அந்த ஸ்ட்ரகிள், ஊழியத்தில் வந்த அந்த பிரச்சனை, சோத்திரிக்கிறோம். அதெல்லாம் நான் இப்போ சொல்ல போனால் எனக்கு நேரமும் காலமும் போதாது. அப்படிப்பட்டதான போராட்டங்கள் ஊழியங்களில் வந்தது. அதே போல தான் எரோமியாவுடைய வாழ்க்கையில் ஊழியத்தில் வருது. சில வேளை பாருங்க, பாஸ்டராக நீங்கள் இருக்கிறீங்க. நான் ஆண்டவர்கிட்ட ஒரு முறை சொல்லியிருக்கிறேன், ஆண்டவரே என்னை சர்க்கஸ் கம்பெனியில் நீ அனுப்பியிருக்க கூடாதா? சிங்கம் புலி கூட கீழ்ப்படியுமே, ஒரு விசுவாசியும் கீழ்ப்படிய மாட்டேது. ஒன்று அப்படி பேசுது, ஒன்று இப்படி பேசுது, நான் எதுக்கு இந்த ஊழியத்துக்கு வந்தேன் அப்படின்னு நான் போராடின நேரங்கள் உண்டு. என்னுடைய தாய், என்னுடைய தகப்பனார் 84 கர்த்தருக்குள்ள நித்திரை அடைஞ்சிட்டார். தமிழ்நாட்டில் அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் கேள்விப்பட்டிருக்குமான்னு தெரியாது. எந்த சபையில் நாங்கள் பாஸ்டர் அம்மாவா, பாஸ்டருடைய பிள்ளைகளாக இருந்தோமோ அதே சபையில் அடுத்த 10 வருஷம் விசுவாசியா இருந்தோம். சுத்தரிக்கிறோம். ஏனென்றால் அந்நாட்டிலே பெண்கள் சபையை நடத்தக்கூடாது என்கிற காரியம் இருந்ததனால என்னுடைய தகப்பனார் மரித்த உடனே அதே சபையிலிருந்து நாங்கள் வெளியே அனுப்பப்பட்டோம். அந்த சபையில் வேறு ஒருத்தர் பாஸ்டர் அம்மா. இப்படி அது மாத்திரமல்ல, ஆண்டவர் என்னை 94 கொண்டு போனார். ஊழியத்தில் பல போராட்டம். சபையை பூட்டுவாங்க, நாங்கள் ஒரு பூட்டு போட்டிருப்போம், விசுவாசிகள் ஒரு பூட்டை போடுவாங்க. சில நேரங்களில் நான் அழுத நேரங்கள்
காலங்கள் உண்டு. எத்தனை 40 நாள் நான் பாஸ்டிங் இருந்தேன்னு எனக்கே ஞாபகம் இல்லை. கண்ணும் வேதனையும் சில நேரங்களும் புசியாமலும் குடியாமலும் இருந்த நேரங்கள் எல்லாம் உண்டு. அப்படிதான் ஊழியத்தில் கடந்து வந்திருக்கிற. ஒருவேளை இன்றைக்கும் அநேக போராட்டத்தின் நடுவில் இந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கலாம். சில விஷயங்களுக்கு பதிலே கிடைக்காம இருக்கலாம். ஆனால் அழைத்த தேவன் உங்களை நடத்துவார். உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார். அல்லேலூயா. இந்த எரேமியா புஸ்தகத்தில் நீங்க வாசி பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்வாரு எரேமியாவை பார்த்து, உனக்கு விரோதமா யுத்தம் பண்ணுவாங்க, உனக்கு விரோதமாக நிறைய பிரச்சனை வரும். ஆனால் நான் உன் சொல்றேன், எதுவும் உன்னை மேற்கொள்வதில்லை. கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எதுவும் உன்னை மேற்கொள்வதில்லை. பட் they will not overcome you. எதுவும் உன்னை என்ன செய்யாது, மேற்கொள்ளாது என்கிற வார்த்தை திரும்ப திரும்ப எரேமியாவிலே சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எரேமியா 25ஆம் அதிகாரம் அப்படியே ஊழியத்தில் அப்படியே அவர் ஷைன் ஆகி அப்படியே வராரு. 25:3 பாருங்க, அவர் சொல்றாரு, இந்த 23 வருஷமாய் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாயிற்றுன்னு சொல்றார். எத்தனை வருஷமாங்க? 23 வருஷமாய் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாயிற்று. நான் எரேமியா 25ஆம் அதிகாரத்தில் நான் படிச்சு பார்த்தா அதுல 23 தேசங்களை நான் எண்ணி பார்த்தேன். சோத்திரிக்கிறோம். 23 வருஷமா கர்த்தர் எரேமியாவோடு பேசிக்கொண்டே இருந்தார். எந்த எரேமியா அந்த ஊழியத்தை என்னால் செய்ய முடியாது, என்னால் இது வராது என்று சொன்னாரோ அதே எரேமியாவை 23 தேசங்களுக்கு ஆசீர்வாதமாய் பயன்படுத்தினார். அல்லேலூயா. இன்னைக்கு 23வது வருஷத்துல தான் நம்ம இருக்கிறோம். நான் கர்த்தருடைய வார்த்தையை ராவா நம்புறேன். அதுக்கு இதுக்கு ஒரு அர்த்தம், அதுக்கு ஒரு வியாக்கியானம் நான் கொடுக்க விரும்பல. நான் தீர்க்க தரிசனமா ஒன்று சொல்றேன். உங்களுடைய ஊழிய இந்த நாளில் இருந்து தேவன் ஒரு 23 வருஷம் கர்த்தர் உங்களுடைய ஊழியங்களை ஆசீர்வதிக்கணும். அந்த ஜபத்தோட தான் நான் வந்திருக்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை நான் ஒன்றும் சொல்ல போறதில்ல. அதுல எரேமியா 18ஆம் அதிகாரம் 1-4 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். நீங்க கவனிங்க. ரொம்ப ஃபேமஸான ஒரு வசனம் தான். ஒரு நாள் எரேமியாவோட ஆண்டவர் பேசுறார். நான் உன்னை ஒரு குயவன் வீட்டுக்கு அனுப்புறேன், நீ அங்கே போன்னு சொல்லி திடீர்னு எரேமியாவை ஆவியின் ஏவுதலாம் அனுப்புற, நீ உடனே போன்றார். கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாகுது. எரேமியா 18ஆம் அதிகாரம் 1-4 பாருங்க. கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வசனம், நீ எழுந்து குயவன் வீட்டுக்கு போ, அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன் என்றார். அப்படியே நான் குயவன் வீட்டுக்கு போனேன். இதோ அவன் திரிகையிலே வணைந்து கொண்டிருந்தான். குயவன் வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாத்திரமாய் செய்தான். இந்த சம்பவங்களை பல விதங்களில் நீங்கள் பிரசங்கம் பண்ணியிருக்கலாம். சோத்திரிக்கிற அனுபவம் உள்ள ஊழியக்காரர்கள் வந்திருக்கிறீங்க. சோத்திர வயதில் குறைந்தவனா, ஆனாலும் ஆண்டவருடைய உள்ளத்திலே போட்ட பாரத்தை உங்களுக்கு நான் வேகமா சொல்லும்படி விரும்புகிறேன். இந்த குயவன் வீட்டுக்கு எரேமியா போறாரு. அங்கே குயவன் ஒரு களிமண்ணை எடுத்து மண்பாண்டம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். கவனிங்கள், குயவனிடம் டிசைன் இருக்கு. இந்த விதத்துல ஷேப் பண்ணணும், இந்த யூசேஜுக்காக அவர் ஒரு மண்ணை எடுத்து அவர் அந்த திரிகையிலே அந்த களிமண்ணை வச்சு ஒரு பாத்திரத்தை அவருடைய மைண்ட்ல ஒரு டிசைன், ஒன் ஷேப், ஒன் யூசேஜ், இந்த பயன்பாட்டுக்காக, இந்த உபயோகத்துக்காக, இந்த உருவத்திலே இந்த பாத்திரம் செய்ய வேண்டும் என்று குயவன் சிந்தித்து அதை திரிகையிலே வைத்து ஒரு பாத்திரமாய் அவர் செய்து கொண்டே இருக்கிறார். களிமண் இடத்துல எந்த டிசைனும் இல்லை. அது நம்ம எப்படி ஆக போறோம் அதுக்கு ஒன்றும் தெரியாது. கவனிங்க, ஒரு பெரிய உபயோகத்துக்காக அந்த பாத்திரத்தை செய்து கொண்டே இருக்கிறார். மண்ணை எடுத்து சக்கரத்தில் வைத்து தன்னுடைய முழு திறனையும் பயன்படுத்தி ஒரு பெரிய நோக்கத்துக்காக அதை செய்கிறார். கவனிங்கள், அதை செய்து கொண்டிருக்கும் போதே குயவனின் கையில் அந்த மண் இருக்கும் போதே அந்த பாத்திரம் கெட்டு போயிற்று என்று சொல்லப்படுகிறது. குயவனுடைய கையிலேயே கெட்டு போகிற மண்பாண்டங்கள். நான் பல முறை இதை படித்து அழுது இருக்கிறேன். ஆண்டவருடைய சமூகத்தில் கதறி இருக்கிறேன். குயவனுடைய கையிலிருந்து கீழே வைத்த பிறகு கெட்டு போகலங்க, குயவனின் கையில் இருக்கும் போதே கெட்டு போயிற்று. ஏதேன் தோட்டத்தில் ஆதாமும் ஏவாளும் இருக்கும் போதே கெட்டு போகிறார்கள். இயேசுவின் சீஷர்களாய் இருக்கும் போதே இயேசுவை காட்டிக் கொடுக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் இடத்துல சீஷர்களாய் இருக்கும் போதே இயேசுவை யார் என்று தெரியாது என்று சொல்லுகிறார்கள். அப்போஸ்தலருடைய கையில் இருக்கும் போதே அனனியாவும் சப்பீராலும் கெட்டு போகிறார்கள். போதகர்களுக்கு பிள்ளைகளாய் இருக்கும் போதே பிள்ளைகள் சீர்கெட்டு போகிறார்கள். நல்ல ஊழியத்தை கொடுத்தும் ஆண்டவர் அந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கும் போதே
போதகர்களே கெட்டு போகிறார்கள். கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவர்கள் கிறிஸ்துவையே நம்பாமல் இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் பார்க்கிற ஊழியர்களுக்கு இது புதிதானவைகள் அல்ல. சோத்தரிக்கிறோம். நல்ல ஊழியத்தை கொடுத்திருக்கிறார், நல்ல ஊழியம் செய்யறாரு. நான் யாரையும் குறை சொல்றதுக்காக அல்ல, எச்சரிப்புக்காக சொல்லுகிறேன். நம்மில் ஒருவருக்கும் அப்படிப்பட்ட காரியம் நடக்கக்கூடாது என்று சொல்லுகிறேன். நான் என்னமோ உத்தமனை போலவும் நீங்கள் என்னமோ குறை உள்ளவர்களை போல அல்ல, எனக்கும் பிரசங்கம் பண்ணி உங்களுக்கு நான் பிரசங்கம் பண்ணுகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு போதகர் பாருங்க 200 விசுவாசிகளை வச்சிருக்கிறாரு. ஆனால் அதே சபையில் இருக்கிற ஒரு பெண்ணோடு கூட ஏதோ ஒரு தொடர்பு ஏற்பட்டு எப்படி அந்த 200 விசுவாசிகளை விட்டுட்டு போனார்னே தெரியலங்க. ஒரு 2-3 வாரங்கள் கழித்து அவர் திரும்ப வராரு. அந்த சபையை அவரால் நடத்த முடியவில்லை, அந்த ஊழியமே கெட்டு போயிட்டு. ஒரு மாதத்துக்கு முன்பதாக என்னுடைய சபையில பின்னாக ஒரு சகோதரன் உட்கார்ந்திருந்தார். நான் ஒரு சபையில பிரசங்கம் பண்ணிவிட்டு அடுத்த சபைக்கு பிரசங்கம் பண்ணுவதற்காக நான் ஏறுகிறேன். அப்பொழுது பின்னாக உட்கார்ந்து கொண்டிருந்தவர், நான் கார்ல ஏறும் பொழுது ஒருத்தர் வந்தார். ஐயா, நான் ஒரு போதகர், நான் இந்த சபையில இவ்வளவு பேர் என்னோடு கூட இருக்கிறார்கள், நீங்க போதகரா இருக்கிறீங்க, நடத்த வேண்டியதானே, நீங்க இங்க உட்கார்ந்து செய்தி கேட்டுட்டு இருக்கீங்கன்னு கேட்டபொழுது, என்னுடைய மகனுடைய ஜீவியத்தினாலே, என் மகனுடைய பொல்லாப்பான காரியத்தினாலே அந்த சபையை நான் தொடர்ந்து நடத்த முடியாதபடிக்கு நான் இப்பொழுது இங்க வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறது. அந்த போதகர் குலுங்கி குலுங்கி அழுகிறார். போதகர்களின் பிள்ளைகளா இருக்கும் போதே கெட்டு போகிறதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கிருபையாக இந்த ஊழியத்தை நமக்கு கையில கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை நம்மை விட படித்தவர்கள், நம்மை விட அறிவாளிகள், நம்மை விட சகல திறமை உள்ளவர்களே அல்ல, உங்களையும் என்னையும் கர்த்தர் இந்த ஊழியத்திற்கு அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே இந்த ஊழியத்தில் நாம் உண்மையா இருக்க வேண்டும். பாருங்கள், குயவனுடைய கையிலே அந்த மண் இருக்கும் போதே அந்த மண் கெட்டு போகிறது. ஆனால் கிருபை உள்ள தேவன், இரக்கமுள்ள தேவன், அந்த குயவன் அந்த மண்ணை பார்த்து, எனக்கு நீ கோஆபரேட் பண்ணல, எனக்கு ஒத்துழைக்கல, நான் உன்னை விதமான பாத்திரமாய் செய்ய இருந்தேன், ஆனால் நீ எனக்கு வணைந்து வரவில்லை, ஆகவே நீ எனக்கு வேண்டவே வேண்டாம் என்று தூக்கி போடாமல் இரக்கமுள்ள தேவன் அந்த மண்ணை பயன்படுத்தவே எண்ணுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ குறைவுகள் வந்த போதிலும் கூட நம்மை தள்ளனா என்னைக்கோ தள்ளி இருக்கலாம். ஆனால் நம்முடைய தேவன் நம்ம இன்னும் நம்மை நம்பிக்கை உள்ளவர்களாய் இன்னமும் நம்மை நம்பி இந்த ஊழியத்திலே நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த தேவனுக்காய் கைகளை தட்டி நம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஒன்ஸ் ஆண்டவர் நம்மளை செலக்ட் பண்ணிட்டார்னா அவர் கைவிடுறதே இல்லைங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஆண்டவர்கிட்ட வர்றதும் கஷ்டம், அவரை விட்டு போறது அதை விட கஷ்டம். தேவன் நம்மை அவருடைய கிருபையினாலே நம்மை நடத்துகிறார். அல்லேலூயா. இப்போ அந்த குயவன் என்ன செய்யறாருன்னா, அந்த மண்ணை தூக்கி போடாம அந்த குயவன் அந்த மண்பாண்டத்தை வேறே பாத்திரமாய் வணைகிறார். என்ன பாத்திரங்க? another vessel. அப்போ முன்னாடி ஒரு பாத்திரமா அவர் செய்ய திட்டமிட்டிருந்தார். இப்போது அதை கைவிட்டு விட்டு வேறு ஒரு பாத்திரமாக என்ன செய்கிறார்? அவர் வணைகிறார். சோத்தரிக்கிறோம். இங்கே தான் நான் கொஞ்சம் நிற்கிறேன், இங்கே தான் நான் யோசிக்கிறேன். நான் ஆண்டவரத்தில் பலமுறை கேட்டிருக்கேன். சோத்திரம். முன்னாடி அந்த பாத்திரத்துக்கு ஒரு டிசைன் வச்சிருந்தாரு, ஒரு ஷேப் வச்சிருந்தாரு, ஒரு யூசேஜ் வச்சிருந்தாரு. அவர் கையிலேயே கெட்டு போயிடுச்சு. இப்போ அந்த மண்ணை தூக்கி போடல அந்த இரக்கமுள்ள தேவன். இப்போ அதே மண்ணை எடுத்து அதே பாத்திரமா திரும்ப செய்தார்னு போடல, அதை திரும்ப என்ன பாத்திரமாக? வேறு பாத்திரமாக, another design, another shape, another usage, வேற ஒரு பயன்பாட்டுக்காக, வேறு ஒரு உருவம், வேறு ஒரு உபயோகத்துக்காக வேறு பாத்திரமாய் கர்த்தர் வணைகிறார். இது இரண்டாம் தர பாத்திரமாக என்று நான் அதை சொல்லுகிறேன். இப்போ நான் ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன், ஆண்டவரே, அந்த முதல் பாத்திரத்தை நீங்க செஞ்சுக்கிட்டு இருந்தீங்களே, அதை எந்த பயன்பாட்டுக்காக செய்தீர்? முதல் பாத்திரம் என்ன யூசேஜுக்காக நீங்க செஞ்சுக்கிட்டே வந்தீங்க, உங்க கையில கெட்டு போச்சு. இப்ப வேறு பாத்திரமா அதை நீங்க வணைகிறீங்களே, அந்த ஒரிஜினல் உங்களுடைய ஆதீனத்தில் இருந்ததே அந்த ஒரிஜினல் பாத்திரம் என்ன அப்படின்னு நான் கேட்டு அழுத நேரம் எல்லாம் உண்டு. நான் ஆண்டவர்கிட்ட ஜெபத்தில், ஷோ மீ மை ஒரிஜினல் டிசைன். ஆண்டவரே, என்னை குறித்து நீர் ஏற்கனவே எண்ணிருந்தது என்ன? நான் அந்த முதல் தர பாத்திரமா இருக்கிறேனா?
அல்லாவிட்டால் நான் உன்னை இந்த ஊழியத்தில் இப்படிலாம் செய்யணும்னு நினச்சேன், இப்படிலாம் உன்னை உபயோகப்படுத்த நினச்சேன், ஆனால் நீ சரிப்பட்டு வந்த மாதிரி தெரில, சரி இவ்வளோதான் உன்னை நான் பயன்படுத்த முடியும்னு என்னை ரெண்டாம் தர பாத்திரமாக மாற்றிட்டீங்களா? நான் முதல் தர பாத்திரமாக இருக்கிறேனா, இல்லாவிட்டால் நான் ரெண்டாம் தர பாத்திரமாக இருக்கிறேனான்னு சொல்லி நான் அழுத நேரம் உண்டு. அப்போ நான் ஆண்டவர்கிட்ட நான் கேட்குறேன், ஆண்டவரே நான் ரெண்டாம் தர பாத்திரமாக இந்த ஊழியத்தை நான் செய்து கொண்டிருப்பேன், ஆனால் அந்த முதல் தர பாத்திரமா என்னை நீங்க மாற்றுங்க ஆண்டவரே. ஏசப்பா என்னை விட்டுறாதீங்க ஆண்டவரே, அந்த முதல் தர பாத்திரமா என்னை மாற்றுங்க. நான் ஆண்டவர்கிட்ட சொன்ன, ஆண்டவரே அந்த முதல் தர பாத்திரத்துக்கு என்னை இழுத்து செல்லுங்க. சில நேரத்தில் நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே நான் அந்த முதல் தர பாத்திரமா அது எப்படி, அதை காட்டுங்க. அப்புறம் நான் திரும்பி சொல்றேன், ஆண்டவரே நீங்க அதை காட்டி, ஓ நான் இவ்வளவு குறை உள்ளவனா இருக்கிறேனான்னு எனக்குள்ள ஒரு சோர்வு வரும். வேண்டாம் ஆண்டவரே, அந்த பாத்திரம் எப்படின்னு எனக்கு காட்ட வேணாம், ஆனா ஒண்ணு செய்யுங்க, என்ன அந்த ஸ்டாண்டர்டுக்கு என்னை இழுத்துட்டு போங்க. கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றேன், ஆண்டவரே நான் அந்த முதல் தர பாத்திரத்துக்கு நான் கடந்து போறது மட்டுமல்ல, என் சபை ஜனத்தை நான் இழுத்து செல்ல எனக்கு ஒரு அபிஷேகத்தை தருவீராக. கைகளை தட்டி ஆண்டவரை விசுவாசிச்சேன்னா கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. என்னுடைய சபை ஜனத்தை எனக்கென்று கொடுத்த ஆத்துமாக்களை அந்த லெவலுக்கு நான் இழுத்து கொண்டு போக எனக்கு நீர் உதவி செய்வீராக. ஹல்லேலூயா. யோவான் 21 வசனத்தில் 153 பெரிய மீன்கள் கொண்ட ஒரு வலைய பேதுரு இழுத்தான்னு பைபிள்ல போட்டிருக்கு. நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே ஏன் அது 200 மீனா இருக்கக்கூடாதா, அது 100 மீனா இருக்கக்கூடாதா, இல்ல 150 மீனா இருக்கக்கூடாதா? அதையும் ஆண்டவரே 153 மீன்னு நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அந்த பேதுருவுக்கு அவ்வளவுதான் இழுக்கிற கெப்பாசிட்டி. 153 தான் அவனால இழுக்க முடியும். அதில் ஒரு மீனை எக்ஸ்ட்ரா போட்டால் கூட அவனால் என்ன செய்ய முடியாது, இழுக்க முடியாது. இன்றைக்கி நிறைய பேர் ஆத்துமாக்கள் பெருகணும், சபையில் ஆத்துமாக்கள் அதிகமாகணும், நான் இன்னும் 20 பேர் தான் இருக்குது, 30 பேர் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எனக்கு அந்த ஜனங்களை இழுத்து செல்லக்கூடியதான அந்த திறனை அபிஷேகத்தை எனக்குள்ள அதிகரிப்பீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாட்கள் அருமையான போது வந்திருக்காங்க. விசேஷமாக பாச செல்லதுரையா வந்திருக்கிறாங்க. சோத்திரம், ஆண்டவருக்கு சோத்திரம். எங்களுடைய திருச்சபையில் போன ஆண்டு எங்களோடு கூட கர்த்தருடைய ஊழியத்தை அவங்க செய்தாங்க. ஒரு பெரிய ஊழியத்தை ஆண்டவர் அவர் கையில் கொடுத்துருக்கிறாருன்னா அவ்வளவு பேரை இழுக்கிற திறனை கர்த்தர் அவருக்கு தந்திருக்கிறார். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அந்த இழுப்பு சக்தி நமக்கு வேணும். ஆமென்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒரு பாஸ்டர்னா என்னங்க? மார்க் 10:32 அதை நான் போதகர்களோடு ஒப்பிட்டு பேசுறேன். இயேசு அவர்களுக்கு முன்னே நடந்து போனார். ஒரு பாஸ்டர்னா என்னன்னா முன்னின்று நடப்பவர், முன்னாடி போகிறவர் தான் போதகர். லீடர்ஷிப் என்ன? ஒரு பாஸ்டர்னா என்ன? முன்னடப்பவர். முன்னேறி எப்படி போதும் அப்படித்தான் பின்னேர் போவோம். யோவான் 10:4 பாருங்க, நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்கு முன்னே என்ன செய்கிறார்? நடந்து போகிறார். யோசுவா 3:4 பாருங்க, ஆசாரியர்களுக்கும் ஜனங்களுக்கும் 2000 முழம் சோத்திருக்கிறோம், அங்கே ஆசாரியர்கள் நடந்து போகிறத பார்க்கிறோம். யோசுவா 3:6 பாருங்க, ஜனங்களுக்கு முன்னே நடந்து போங்கள். ஜனங்கள் முன்னே போனாங்க, ஜனங்களுக்கு முன்னே போகிறாங்க. அப்படி போகும்போது தான் அங்கே சோத்திருக்கிறோம், யோர்தான் 2ஆக பிரிகிறதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாஸ்டர் முன்னாடி போகணும். அது மாத்திரமல்ல, எந்த சபையில பாஸ்டர் முன்னுக்கு போறாரோ அந்த சபை விசுவாசிகளும் அவருக்கு பின்னே அவர்களும் முன்னேறி செல்வாங்க. அப்போ நீங்க முன்னேறினா தான் உங்க சபை முன்னேறும். ஆமென்னு சொல்லுங்க. ஒரு பாஸ்டர் ஜபத்துல முன்னேறினா தான் அந்த சபை விசுவாசி ஜபத்துல முன்னேறும். ஒரு பாஸ்டர் பரிசுத்தத்துல முன்னேறினா தான் அந்த சபை விசுவாசிகள் பரிசுத்தத்துல என்ன செய்வாங்க? முன்னேறுவாங்க. ஒரு பாஸ்டர் தேங்கி நிற்பார்னா சபையும் தேங்கி நிற்கும். ஒரு சபையினுடைய முன்னேற்றம் பாஸ்டருடைய முன்னேற்றத்தை வச்சு தான் இருக்குது. ஹல்லேலூயா. ஒரு பாஸ்டர் ஜெபிக்கிற பாஸ்டரா இருக்கணும், விசுவாசத்துல வளர்ற பாஸ்டரா இருக்கணும், பரிசுத்தத்தை முக்கியப்படுத்துகிற பாஸ்டரா இருக்கணும், சுவிசேஷத்தை முக்கியப்படுத்துறவராக இருக்கணும். இதுக்கெல்லாம் ஒரு முன்னோடியா இருந்தா தான் அந்த சபை மக்களும் அந்த பாதையில் அவங்களும் முன்னேறுவாங்க. ஆமென்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, அந்த ஆண்டவர்கிட்ட கேட்ட, ஆண்டவர் அந்த முதல் பாத்திரத்துக்கு நேராக நானும் என் சபை மக்களை நான் இழுத்து செல்லணும்.
வெளிப்படுத்தல் 4:1 பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்குது. யோவான்ட்ட சொல்றாரு, இங்கே வா, ஏறி வா, மேல வா அப்படின்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கடைசி காலத்தில் நம் மேலான அனுபவங்களுக்கு நேராக நாமும் நம்முடைய சபையை எடுத்து செல்லணும். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வெளிப்படுத்தல் 2:4 சொல்றாரு, நீ ஆதியில இருந்த அன்பை விட்டு என்ன செஞ்சிட்ட? நீ விலகிட்ட. மறுபடியும் அந்த ஆதி நிலைக்கு திரும்பி என்ன செய்? வா அப்படின்னு ஆண்டவர் கூப்பிடுறார். ஹல்லேலூயா. அந்த முதல் இடத்தை எட்டியே தீர்வேன் என்கிற வைராக்கியம் நமக்கு தேவை. அந்த முதல் பாத்திரமா நீங்க இருக்கணும். அதை கவனிச்சுக்கணும். ஆண்டவர் ஃபர்ஸ்ட் பாத்திரத்தை அவர் வேற ஒரு டிசைன்ல வச்சாரு. ஆனா நாம் அதுக்கு சரி வரலன்னு தான் அவர் அடுத்த பாத்திரத்தை வணைஞ்சார். ஆனால் நம் 2ஆம் தர பாத்திரமாக இருக்கக்கூடாது. முதல் தர பாத்திரமாய் நம்முடைய ஊழியங்களும் நம்முடைய திருச்சபை மக்களும் இருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. சின்னவன் 1000ஆவது தான் அந்த முதல் பாத்திரம். சிறியவன் பலத்த ஜாதியாவது தான் அந்த முதல் பாத்திரம். 30 இருக்கிறீங்களா? 60க்கு வாங்க. 60 இருக்கிறீங்களா? 100க்கு வாங்க. நம்முடைய மேன்மையை நாம் விடவே கூடாது. ஆமென்னு சொல்லுங்க. நியாயாதிபதிகள் 9ஆம் அதிகாரம் 8-15 உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். விருட்சங்கள் தங்களுக்கு ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ணும்படியாக போய் அத்தி மரத்திடத்திலையும் ஒலிவ மரத்திடத்திலையும் திராட்சை செடியிடத்திலையும் நீங்க எங்களுக்கு ராஜாவா இருக்கும்படிக்கு போய் கேட்டதாக நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். இப்போ நியாயாதிபதிகள் 9:9 பார்க்கிறோம். விருட்சங்கள் கேட்குது, ஒலிவ மரமே, ஒலிவ மரமே, நீ வந்து எங்களுக்கு ராஜாவாங்கினான்னு. அப்ப ஒலிவ மரம் சொல்லுது, தேவர்களும் மனுஷரும் புகழுகிற என்னில் உள்ள கொழுமையை விட்டு நான் உங்களை போய் ராஜாவாக போவேனா? எங்க ஒரு ஒலிவ மரம் சொல்லுது, என் ஸ்டாண்டர்டை விட்டு நான் கீழே இறங்கி வரமாட்டேன், என் ஸ்டாண்டர்ட்ல தான் நான் இருப்பேன். மனுஷர்களும் தேவர்களும் புகழுகிற என்னுடைய கொழுமையை விட்டு நான் உங்களை போய் அரசாள்வனா? எனக்குன்னு கர்த்தர் வச்ச ஸ்டாண்டர்ட்ல நான் இறங்க மாட்டேன். ஹல்லேலூயா. ஆமா, விருட்சங்கள் போய் அத்தி மரத்திடத்துல கேக்குது, அத்தி மரமே எங்களுக்கு நீ ராஜாவா இரு. அத்தி மரம் சொல்லுது, நான் என் மதுரத்தையும் என் நற்கனியை விட்டு உங்களை போய் நான் அரசால் வேணும். திராட்சை செடி சொல்லுகிறது, தேவர்களும் மனுஷரும் மகிழ பண்ணுகிற என் ரசத்தை விட்டு உங்களை போய் நான் அரசால போவேணும். ஊழியர்கள் கொஞ்சம் கவனிக்கணும். மரங்கள் கூட தங்கள் ஆதி மேன்மையை காத்துக்கொள்ளுது. தங்களுக்கு இருக்கிற ஸ்டாண்டர்ட்ல கொஞ்சம் கூட இறங்க மாட்டேனுது. இன்னைக்கு ஊழியர்களாகி நான் சொல்றேன், சின்ன சின்ன காரியம் நம்மளை கூப்பிடும், சின்ன சின்ன காரியங்கள் நம்மளை வேறு பக்கமா திசை மாற்றும். தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் ஆதி மேன்மையை நீங்கள் காத்துக்கொள்ளணும். ஆமென்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அளவுக்கு சண்டேல நீங்க நின்று உங்க சபையை நடத்தணும். அவங்க கூப்பிடுறாங்க, இவங்க கூப்பிடுறாங்க, பிரசங்கம் பண்ண கூப்பிடுறாங்கன்னு போனீங்கன்னா சபை வளராது. 29 வருஷமா நான் பாஸ்டர், கிட்டத்தட்ட 1000 விசுவாச பிள்ளைகள் ஆண்டவர் கிருபையா கொடுத்திருக்கிறாரு. சோத்திர ஒரு பெரிய திருச்சபையை ஆண்டவர் எங்களுக்கு தந்து வராரு, கிளை சபைகளை ஆண்டவர் தந்து வராரு. காரணம் என்னன்னா, நான் இதுவரைக்கும் தைரியமா சொல்வேன், அது ரைட்டா தப்பான்னு தெரியல, ஒரு ஞாயிற்றுக்கிழமையும் என்னுடைய திருச்சபையை விட்டு நான் வேற எங்கேயும் போனதே கிடையாது. சோத்திரிக்கிறோம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. ஆனால் சில நேரங்கள் வந்து அதுக்கு ஒரு காரணம், சில நல்ல பொறுப்பானவர்கள் இருப்பார்களானால் ஏதோ ஒரு வாரம் 2 வாரம், ஆனால் எந்த நேரம் அங்கே கூப்பிடுறாங்க இங்கே கூப்பிட்றான்னு போட்டால் சபை ஒன்றுமில்லாமல் போயிடும். சோத்திரிக்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளே. உங்களை கர்த்தர் சபை ஊழியத்துக்கு அழைச்சிருப்பார்னா அதை ஆண்டவர் விரும்புகிற விதத்தில் அதை வளர்த்து எடுக்கணும். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. சின்ன சின்ன காரியம் நம்மளை அழைக்கும், மேன்மையை விடக்கூடாது. ஆதி மேன்மையை காத்துக்கொள்ளாதனால தான் இன்னைக்கு அந்த தூதன் பிசாசா போயிட்டான். ஆனா திரும்பி அவனுக்கு வாய்ப்பு இல்லை. கர்த்தர் நமக்கு வாய்ப்பு தருகிறார். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆகவே உங்களுடைய ஸ்டாண்டர்டை விட்டு நீங்க என்ன செய்யக்கூடாது? இறங்கக்கூடாது. அந்த முதல் பாத்திரமா நீங்க இருக்கணும். பாருங்க, 115வது சங்கீதம் 16ஆம் வசனம் சொல்லுது, பூமியையோ மனுப்புத்திரருக்கு கொடுத்தார் அப்படின்னு இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் பூமி மனுஷனுக்கு ஆண்டவர் கொடுக்கணும் என்பது ஒரிஜினல் கிடையாது. ஆண்டவருடைய ஆதீனத்தில் அப்படி இல்லை. மனுஷனுக்கு ஏதேன் தோட்டத்தை கொடுக்கணும்னு சொல்லி தான் அவருடைய முதல் திட்டமே அதுதான். சோத்திரம். தான் உண்டாக்கின மனிதனை, தான் உண்டாக்கிய மனுஷியை ஏதேன் தோட்டத்தில் வைக்கணும் என்பது அவருடைய ஆதீனம். பூமியிலே மனுஷன் வாழணும், உலகத்தில் மனுஷன் வாழணும் என்பது தேவனுடைய திட்டம் அல்ல. தோத்திரம். ஆனா இந்த உலகத்தில் ஏதேனை வச்சாரு. அந்த ஏதேனை அவன் பண்படுத்தி
அதை விரிவுபடுத்தி முழு உலகத்தை ஏதேனாய் மாற்ற வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய சித்தம். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த ஏதேனை நீ விரிவடைய பண்ணணும். ஒரு ஏதேனை வச்சிருக்கிற, இதை நீ தான் என்லார்ஜ் பண்ணணும். அதை நீ தான் உலகம் முழுவதையும் ஏதேனாக்க வேண்டும் என்றுதான் கர்த்தர் வச்சார். ஆனால் மனிதன் அதுக்கு ஒத்து வராததுனால, அவன் கெட்டு போனதுனால அந்த ஏதேனை விட்டு அவன் வெளியே வரக்கூடிய நிலைமை இருந்தது. ஏதேன் தேவனோடு உறவாடுகிற இடம் அல்லவா? பகலின் குளிர்ச்சியான வேளையிலே ஏதேன் தோட்டத்தில் அவர் வருவார், தம்முடைய பிள்ளைகளோடு கூட பேசுவார். எத்தனை மகிழ்ச்சி! அங்கே எல்லாம் இருந்தது, ஆறு இருந்தது, நதி இருந்தது, எல்லாம் இருந்தது. அந்த கனெக்ஷன் போயிருச்சு, அந்த மகிமை போயிருச்சு. தோத்தரிக்கிறோம். ஆண்டவர் வச்ச அந்த ஒரிஜினல் பிளான் போயிருச்சு. அவன் எங்க வந்துட்டான்? அந்த முதன்மையை விட்டுட்டான். பாருங்க, ஆண்டவர் அவனை வெளியே அனுப்பித்து அந்த ஏதேனை என்ன செஞ்சிட்டாரு? அடைச்சிட்டார். நிறைய நேரங்களில் சோத்தரிக்கிறோம், நம்முடைய மதிப்பு, நம்முடைய மகிமை, நம்முடைய ஆசீர்வாதம், நம்முடைய ஸ்டாண்டர்டு எங்கேயோ அடைஞ்சு கிடக்குது. கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஊழியம் செய்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, ஜெபம் என்ன தெரியுமா? உங்களுடைய ஆசீர்வாதம் எங்கெல்லாம் அட்டைப்பட்டு கிடக்குதோ கர்த்தர் அதை திறந்து மறுபடியும் உங்களுக்கு தருவாராக. கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. இப்படி தட்டக்கூடாதுங்க. நல்ல கைகளை தட்டி விசுவாசிக்கிறவங்க, ஆண்டவரே என்னுடைய நன்மை, என்னுடைய ஆசீர்வாதம் எங்கெல்லாம் அடைஞ்சு கிடக்குதோ எனக்கு அதை நீங்க மீட்டு தாங்க ஆண்டவரே. அந்த ஆதி நிலைக்கு நான் போகணும். என் சபை ஏதேனா மாறணும். அந்த ஏதேனின் அனுபவம் எங்களுடைய அனுபவமா மாறணும். பூமி அல்ல, பூமி என்பது கர்த்தர் கொடுத்த அடுத்த திட்டம். ஆனா ஏதேன் தான் ஆண்டவர் வச்சிருந்த ஒரிஜினல். ஆமென்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீங்க ஆதியாகமம் 2:15 பாருங்க. தோட்டத்தை பண்படுத்த காக்கவும் வச்சாரு. This is the first duty. தோட்டத்தை காக்கணும், தோட்டத்தை பண்படுத்தணும். இதான் மனுஷனுக்கு தேவன் வச்ச ஒரிஜினல் டியூட்டி. ஆனா செகண்ட் டியூட்டி என்னவா மாறிடுச்சுன்னா, அருமையான ஆதியாகமம் 3:23, அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த, தோட்டத்தை பண்படுத்த. தட் இஸ் த ஃபர்ஸ்ட் டியூட்டி. செகண்ட் டியூட்டி என்ன ஆயிடுச்சுங்க? அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்தத்தக்கதான அவன் டியூட்டி அப்படியே கீழே இறங்கிருச்சு. உங்களுக்கு தெரியும், உங்களை என்னை ஆண்டவர் எதில் உண்டாக்குனாருங்க? மண்ணில் உண்டாக்குனாரு. சாத்தானுக்கு எதை ஆகாரமா கொடுத்துட்டாருங்க? நீ மண்ணிலே நகர்ந்து மண்ணையே தின்பா அப்படின்னு சொல்லிட்டார். என்னையும் மண்ணில் உண்டாக்கிட்டு அவனுக்கும் மண்ணை ஆகாரமா கொடுத்துட்டு, அதனால தான் சாத்தானுக்கும் நமக்கும் பெரிய போராட்டமா இருக்குது. நம்ம சும்மா இருந்தாலும் அவன் சும்மா இருக்கவே மாட்டான்றான், வம்படையா வரான். இப்ப ஊழியர்களுடைய வேலை என்ன? மண்ணை பண்படுத்தணும். அதுக்கு முன்னாடி தோட்டத்தை பண்படுத்தணும். அது ஈஸி. இப்போ ஊழியம் ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. ஏதேனில் இருந்தால் மினிமம் எஃபெக்ட் போட்டால் மேக்ஸிமம் பெனிஃபிட் எடுக்கலாம். இப்போ செகண்ட் டியூட்டி எப்படி ஆயிடுச்சு? மேக்ஸிமம் எஃபெக்ட் போட்டாலும் மினிமம் பெனிஃபிட் தான் வருது. அந்த நிலைமைக்கு ஆயிடுச்சு. தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அந்த ஆதி அனுபவத்துக்கு போகணும்னு சொன்னால் சோத்திரிக்கிற இந்த நிலைமையை கடந்து போகணும். ஆமென்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. மண்ணை பண்படுத்தணும். ஒரு சின்ன விஷயத்தை சொல்கிறேன். இப்போ இந்த மண்ணை பிசாசு, எங்க அந்த மண் வாசனை பிசாசுக்கு பிடிக்கும். எங்கெல்லாம் மண் இருக்கோ அங்கெல்லாம் ஊர்ந்து வருவான். அப்போ இந்த மண் எப்படிப்பட்ட மண்ணாக இருந்தால் நம்மளை தொடமாட்டான்? பாருங்க, நம்முடைய சபையில் இருக்கிற எல்லா விசுவாசிகளும் மண்பாண்டங்கள் தான். அந்த மண்ணை நம்ம எப்படி பண்படுத்தணும்? ஆதியாகமம் 2:7 பாருங்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே என்ன செய்தார்? உருவாக்கினார். அவர் கையில் எடுத்த மண்ணுன்னு நான் பிரசங்கம் பண்ணுறேன். இந்த மண் அவர் கையில் போயிடுச்சுன்னா அந்த மண்ணை சாத்தா ஒன்றும் செய்ய முடியாது. ஆமென்னு சொல்லுங்க. நம்ம சபையை, நம்முடைய விசுவாசிகள் யார் கையில் கொண்டு போயிடணும்? கர்த்தருடைய கைகளில் கொண்டு போய் வச்சிடணும். அந்த பண்படுத்துதல். லூக்கா 22:44 இயேசு கெத்செமனே தோட்டத்தில் ஜெபிக்கிறாரு. அவருடைய ரத்தம் எங்க சிந்துதுங்க? தரையில சிந்துது. அப்ப தரையில மண் இருக்கு. அப்ப மண்ணு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கவர் பண்ணப்பட்டுச்சுன்னா அந்த மண்ணை சாத்தான் தொட முடியாது. விசுவாசிக்கிறவங்க ஆமென்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. 1 ராஜாக்கள் 18:38 கர்த்தரிடத்திலிருந்து இறங்கின அக்கினி மண்ணை பட்சித்தது. இப்போ அந்த மண்ணு கலர் மாறி போச்சு, மனம் மாறி போச்சு, அதனுடைய குவாலிட்டியே மாறி போச்சு. அந்த மண்ணை சாத்தான் தொட முடியாது. அப்ப சபையில் இருக்கிற ஒவ்வொரு மண்ணை போல இருக்கிற விசுவாசிகளை ஆவியானவரை கொண்டு அவர்கள் நிரப்பப்பட்டவர்களாக இருக்கணும். இன்னைக்கு நான் சபையில் பார்க்குறேன், எல்லாமே ஞானஸ்தானம் எடுத்துடுறாங்க. ஆனால் பரிசுத்தாவி பெற்றவங்களுடைய அளவு குறைவாக இருக்கு. நீங்க கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. பரிசுத்தாவி பெறாத வரைக்கும் பிசாசு எப்ப வேணாலும் அவனை ப்ரொடெக்ட் பண்ணுவான். சோத்திரிக்கிறோம். அதை கவனிக்கணும். நீங்க ஒரு இடத்துல யோவான் 9:6 பாருங்க. இயேசு தரையிலே துப்பி, என்னங்க,
தரையில துப்பி அவருடைய வாயில் இருக்கிற உமிழ்நீரும் மண்ணு சேருது. இப்போ அது அவருடைய வார்த்தையினால் நிரப்பப்படுவதை காட்டுது. அந்த மண்ணை பிசாசு தொட முடியாது. கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அந்த மண்ணை அவன் தொடவே முடியாது. ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென். யோபு 23:10 அவர் என்னை சோதித்த பிறகு நான் பொன்னாக என்ன செய்வேன், விளங்குவேன். பொன் எங்கிருந்து எடுக்கிறாங்க, மண்ணில் இருந்து எடுக்கிறாங்க. அப்போ ஆண்டவருடைய சோதனைகளை ஒருவன் ஜெயித்து வெளியே வருவானா, அந்த மண்ணெல்லாம் கீழே போய் அவன் பொன்னான விசுவாசியா மாறிடுறான். அந்த விசுவாசிய, அந்த ஊழியனை பிசாசு தொட முடியாது. இது ஆமேன்னு சொல்றவங்க கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அதான் அந்த பண்படுத்துதல். அந்த ஸ்டாண்டர்டுக்கு நாம நம்முடைய சபையை கொண்டு போகணும். அதான் மண்ணை பண்படுத்துதல். விசுவாசிகளை தேவனுடைய ரத்தத்தினால, ஒவ்வொரு ஊழியர்களும் தேவனுடைய ரத்தத்தின் பிளட் கவரிங் சோத்திரிக்கிறோம். ரெண்டாவது அவருடைய கைக்குள்ளா இருப்பது, பரிசுத்த ஆவியினால் ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளை நிரப்பி நடத்துவது. கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்க, உங்களுடைய சபையில் இருக்கிற எல்லா வாலிப பிள்ளைகளும் வாலிப பெண் பிள்ளைகளும் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டிருக்கிறாங்களான்னு பாருங்க. ஞானஸ்தானம் எடுத்தவங்க எல்லாம் மேக்சிமம் இருக்காங்க, அந்த அடுத்த அனுபவத்துக்கு நிறைய பேர் போறது இல்லை. இதெல்லாம் இந்த நிலைமையை தாண்டும் போதுதான் அந்த ஒரிஜினல் ஸ்டாண்டர்டுக்கு நாம் வர முடியும். ஆமென்னு சொல்லுங்க. ஏதேன் தோட்டம் செடி கொடி மரம் எல்லாம் வளர்றதுக்கு மழை அல்ல ஆண்டவருடைய ஒரிஜினல். மழை கிடையாது. மழை என்பது ஆண்டவருடைய ஒரிஜினல் இல்லை. அவருடைய ஒரிஜினல் என்ன? ஆதியாகமம் 2:6 அப்பொழுது மூடு பனி பூமியிலிருந்து எழும்பி அது பூமியெல்லாம் என்ன செய்தது, நனைத்தது. இதுதான் அவருடைய ஒரிஜினல். மழை எப்போ வந்துச்சு? தண்டனையாக முதல்ல வந்தது. பாவப்பட்ட ஜனங்களை அழிப்பதற்காக கர்த்தர் அனுப்பின ஒன்றுக்கு பெயர் தான் என்னதுங்க? மழை. திடீர் என்று அடிக்கிற மழை அல்ல ஒரிஜினல். மூடு பனி போல கொஞ்சம் கொஞ்சமா இறங்குவது, அதான் பனி. ஆமென்னு சொல்லுங்க. உபாகம் 32:2 சொல்லுது, பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் உங்கள் மேல் என்ன செய்யும், இறங்கும். ஹல்லேலூயா. தேவ சமூகத்திலிருந்து வருகிற அந்த கொஞ்சம் பணியாகிய வசன உபதேசம் அப்படியே விசுவாசிகளுக்குள்ளே, கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ளே அந்த பனி மாதிரி இறங்கணும் உள்ள. தட்டார் திட்டார் அப்படிதான் இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறாங்க. சோத்திருக்கிறோம். இன்னைக்கு அந்த பனி இறங்குறத நிறைய பேர் விரும்புறது இல்லை. அப்படியே கை வச்சா உழணும். இன்னைக்கு புது டெக்னிக்கெல்லாம் வந்துடுது. கீழே உழணும். சிலர்லாம் சொல்லுவாங்க, பாஸ்டர் நான் கை வச்சாலே உழணும் பாஸ்டர். இதெல்லாம் யார் கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்புன்னு தெரியல. தோத்திரம். ரொம்ப ஷார்ட்கட்ல ஃபேமஸ் ஆகணும்னு பார்க்குறாங்க. அப்படி இல்லை. பாடும் பொழுது, ஆராதிக்கும் போது பனி போல தேவ பிரசன்னம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ள நம்முடைய ஊழியங்களை இறங்கணும். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. கொஞ்சம் கொஞ்சமா அந்த உள்ள ரத்தத்தில், எலும்புல, தசையில் அப்படியே இறங்கணும். அப்படிப்பட்ட அபிஷேகம் இந்த நாளில் அருளப்படணும். சோத்திரிக்கிறோம். ஆதி அப்போஸ்தலர் நாட்கள் அப்படித்தான் இருந்தது. இப்ப இருக்கிற புது காரியங்களை நம்ம புகுத்தாதபடி அதை பார்த்து இன்னைக்கு வர சோத்திரிக்கிறோம். எங்க பார்த்தாலும் அந்த செல்போன் சோத்திரிக்கிறோம், யூடியூப், ஆன்லைன் எல்லாம் போய் எதையோ கேட்டு கட் பண்ணி, இங்கே இருக்கிற வசனத்தை கட் பண்ணி அங்கே போட்டு இங்கே போட்டு, அதை போய் ஊழியர்கள் பார்த்துக்கிட்டு, அதை போய் விசுவாசிகள் பார்த்துக்கிட்டு இன்றைக்கி கேள்வி கேட்குற நிலைமை சோத்திரிக்கிறோம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது இன்றைக்கி சர்ச்சு. அதுவும் பாஸ்டராக இருக்கிறது ரொம்ப கஷ்டம். தோத்திரம். அல்லேலூயா. யாத்திராகமம் 16:14 பாருங்க. பெய்திருந்த பனி நீங்கின பின்பு ஒரு சிறிய வஸ்து உறைந்த பனிக்கட்டி பொடியத்தனையாய் தரையின் மேல் கிடந்தது. என்னாகமம் 9:9 பாருங்க. இரவிலே பாளையத்தின் மேல் பனி பெய்யும் போது மன்னா அதன் மேல் வந்து என்ன செய்யும், விழும். இஸ்ரவேல் காலையில் ஜபம் பண்ணிட்டு வெளியே எழும்பி வந்து பார்த்தா பரலோக ஆசீர்வாதம் ரெடியாக இருக்குது. ஆமே என்ன சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமாம், எல்லாம் ரெடி. பரலோக நன்மை எல்லாம் ரெடியாக நிற்குது. சோத்திரம். இந்த நாட்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர்களோடு கூட பேசுகிறார். பனி தான் நம்முடைய ஊழியங்களை. இந்த பனி கர்த்தருடைய வசனம், உபதேசம், அந்த கர்த்தருடைய பனிக்கொப்பாக இருக்கிறவைகள் இந்த நாட்களில் சபைகளுக்குள்ளே இறங்கும் போது தான் சபையில் ஒரு எழுப்புதல் உண்டாகும். ஆமே என்ன சொல்லுங்க. அல்லேலூயா. சபைகள் இன்னைக்கு வசனமே இல்லை. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய உபதேசம், உம்முடைய வசனங்கள் எங்கள் சபைக்குள்ள பனியை போல இறங்கணும் ஆண்டவரே. நீங்கள் அடுத்ததாக நான் பார்க்குறேன், சூரியன், சந்திரன், நட்சத்திரம். இது 4வது நாள் தான் உண்டாக்கப்பட்டுச்சு. ஆனால் முதல் நாள்ல வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு கர்த்தர் சொன்னார். அதான் ஒரிஜினல். அந்த வெளிச்சம் சபைக்கு தேவை. அந்த வெளிச்சம் திருச்சபைக்கு தேவை. அந்த வெளிச்சம் நம்முடைய குடும்பங்களில் தேவை. சூரியன், சந்திரன், அருமையான நட்சத்திரம் அல்ல,
அதுக்கு முன்னாடியே ஒரு வெளிச்சம் இருந்தது. அந்த வெளிச்சத்துக்கு அப்புறம் தான் அதெல்லாம். இன்னைக்கு நம்முடைய ஊழியத்தில் ஆண்டவர் வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொன்னாரு, அதான் ஒரிஜினல். நம்முடைய ஊழியத்தில் அந்த வெளிச்சம் மாத்திரம் இருக்குமே ஆனால் நம்முடைய ஊழியங்களை அசைக்க எவராலும் முடியாது. கைகளை தட்டி ஆண்டவரை சோத்திரம். அந்த வெளிச்சம் எங்களை ஊழியத்தில் இருக்கட்டும், அந்த வெளிச்சம் எங்களுடைய விசுவாசிகள் மேலே இருக்கட்டும். ஏன்னா அந்த வெளிச்சம் இருக்கிற இடத்துல தான் பிரபுக்களும் ராஜாக்களும் நடந்து வருவார்கள். கடற்கரை திரளான கூட்டம் வசமாய் திரும்பும், பலத்த ஜாதி உண்ட வரும். அந்த வெளிச்சம் நம்முடைய வெளிச்சமா மாறணும். ஆமென்னு சொல்லுங்க. பைபிளை போட்டுக்குது, அந்தகாரத்தின் நிமித்தம் முறை தப்பி நடக்கிறார்கள். யோபுவில் வாசிக்கிறோம். இன்னைக்கு ஏன் சபையில முறையா நடக்கிறது இல்லை? ஒரு விசுவாசினா அந்த விசுவாசிங்கிற முறையில நடக்கல. ஒரு பாஸ்டர் கூடிய அந்த முறையில நடக்கல. ஏன்? அந்தகாரத்தின் நிமித்தம் முறை தப்பி போகிறார்கள். இந்த நாட்களிலே நம்முடைய ஊழியத்தின் மேல், நம்முடைய சபையின் மேல் அந்த அந்தகாரம் உண்டாகக்கூடாது. அல்லேலூயா. உலக பிரகாரமான வெளிச்சம் அல்ல. இந்த முதல் நாள் சொன்னாரே, வெளிச்சம் உண்டா கடவுதுன்னாரே, அந்த வெளிச்சம். கைகளை தட்டி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. ஹல்லேலூயா. யோபு 29:3 யோபு சொல்றாரு, அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளையும் என்ன செய்வோம்? கடந்து போவோம். ஹல்லேலூயா. இந்த நாட்களில் ஒரு வெளிச்சத்தை கர்த்தர் நமக்கு அருளுகிறார். அதான் அந்த முந்தின பாத்திரம். அதான் சொல்றேன், இன்னைக்கு அந்த வெளிச்சம் வருதுன்னு நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நம்முடைய சபையில் அந்த வெளிச்சத்தை அதிகப்படுத்துவாராக. நம்முடைய சபையை அந்த ஏதேன் என்கிற அந்த அனுபவத்துக்கு ஆண்டவர் கொண்டு வருவாராக. நம்முடைய சபையிலே அவருடைய வசனங்களும் அவருடைய உபதேசங்களும் பனி போல இறங்குவதாக. அருமையானவர்களே, நம்முடைய சபையில் இருக்கிற ஒவ்வொரு மண் போல இருக்கிற விசுவாசிகள் பண்படுத்தப்படணும். சோத்தரிக்கணும். அந்த மண்ணை சாத்தான் தொடவே முடியாது. ஆமென்னு சொல்லுங்க. அந்த மண்ணு வாசனை இருக்கிற வரைக்கும் அவன் வந்து மோப்பம் முடிச்சுக்கினே இருப்பான், கூப்பிட்டுக்கினே இருப்பான். தேவனுடைய ரத்தம் அதுல வந்துருச்சுன்னா அந்த மண்ணுகிட்ட அவன் ஏன் வரான்? கர்த்தருடைய அபிஷேகம் அந்த மண்ணுக்குள்ள வந்துருச்சுன்னா அந்த மண்ணையே அவன் போய் தின்ன போறான். கர்த்தருடைய கையில் அந்த மண்ணு இருக்குதுன்னு சொன்னா அந்த இடத்துக்கு ஏன் பிசாசு வர போறான்? நீங்களும் நான் அப்படித்தான் இருக்கணும், சபை மக்களும் அப்படித்தான் இருக்கணும். ஆமென்னு சொல்லுங்க. நம்முடைய சபையே ஏதேனாய் மாற வேண்டும். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நம்முடைய சபை ஒரு ஏதேனின் அனுபவம் ஆக வேண்டும். ஹல்லேலூயா. எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே அந்த முந்தின பாத்திரமா எங்களை மாற்றும். ஒருவேளை நாங்கள் இரண்டாவது பாத்திரமாய் இருந்தாலும் அந்த முந்தின பாத்திரத்துக்கு நேராக நாங்கள் எங்கள் சபைகளை கடந்து போகும்படி அப்படிப்பட்ட அபிஷேகத்தை தாரும் என்று கைகளை தட்டி எல்லாரும் ஒரு நிமிட கர்த்தரை துதிப்போமாக. ரிபா சிஹந்தன மதுரப கதரபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்படியே எழுந்து நிற்கலாமா? ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, உங்களோடு கூட சேர்ந்து நானும் கதறேன், என் சபை மக்கள் அப்படி இருக்கணும். அந்த முந்தின பாத்திரமாய்களை மாற்றுங்க ஆண்டவரே. Thank you Lord. ஏதேன் தோட்ட உறவு என்றும் தொடர வேண்டும். ஏதேன் தோட்ட உறவு என்றும் தொடர வேண்டும். இயேசு கிறிஸ்து குரலை கேட்டு மகிழ வேண்டும். இயேசு கிறிஸ்து குரலை கேட்டு மகிழ வேண்டும். நாவி எந்த உள்ளம் தங்க வேண்டும். எந்த நாளும் உந்தன் நாமம் பாட வேண்டும். உந்தன் நாவி எந்த உள்ளம் தங்க வேண்டும். எந்த நாளும் உந்தன் நாமம் பாட வேண்டும். ஏதேன் தோட்ட உறவு இன்றும் தொடர வேண்டும். ஏதேன் தோட்ட உறவு இன்றும் தொடர வேண்டும். இயேசு கிறிஸ்து குரலை கேட்டு மகிழ வேண்டும். இயேசு கிறிஸ்து குரலை கேட்டு மகிழ வேண்டும். உந்தன் நாவி எந்த உள்ளம் தங்க வேண்டும். எந்த நாளும் உந்தன் நாமம் பாட வேண்டும். உந்தன் நாவி எந்த உள்ளம் தங்க வேண்டும். எந்த நாளும் உந்தன் நாமம் பாடவே. கைகளை வைத்து சொல்லுவோமா? ஏதேன் தோட்ட உறவு இன்றும்
தொடர வேண்டும். ஏதேன் தோட்ட உறவு இன்றும் தொடர வேண்டும். இயேசு கிறிஸ்து குரலை கேட்டு மகிழவே. அன்பின் இயேசுவையே போற்றி துதித்திடுவோம். அன்பின் இயேசுவையே ஸ்தோத்திரமே துதிபலிகள் ஆனந்தமாய் செலுத்திடுவோம். ஸ்தோத்திரமே துதிபலிகள் ஆனந்தமாய் செலுத்திடுவோம். போற்றி துதித்திடுவோம். அன்பின்